ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ் விட்டுட்டு இன்னொரு பிளேஸுக்கு கிளம்புற டைம் வந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் போகிறேன் ஃப்ரான்ஸு. ஸோ இது வந்து என்னோடய ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து லியோன் சிட்டிக்கு போகணும். இதுங்க வந்து ஒரு 30 கிலோமீட்ரு. ஸோ பஸ்ஸு டைமுக்கு வந்துடுமோ வராதோன்னு நான் நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ இதுங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ்ஸு வந்துச்சுங்க. இந்த பஸ்ஸு வந்து ஆல்சா பஸ்ஸு. ஸோ போர்ச்சுகலில் வந்து ரெட் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ எந்த ஏரியாக்கான அந்த కంపెనీ బస్సు கிடைக்குము. அதே மாதிரி ஸ்பெயினில் வந்து ஆல்சா பஸ்ஸு கிடைக்குము. ஸோ நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 4 யூரோ நினச்சிக்கோங்க டிக்கெட்டு வந்து 4 யூரோ. இப்போ வந்து ஒரு யூரோ வந்து ஒரு 96 ரூபி இருக்கும் ஒரு யூரோ வந்து. ஸோ இது ஒரு சின்ன வில்லேஜுங்க. லியோனுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்த சிட்டி. ஸோ இது வில்லேஜு. இந்த வில்லேஜ் போகும்போதெல்லாம் சின்ன சின்ன வில்லேஜ் ஒரு டவுனில் வந்து வில்லேஜுக்கு போகும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜு ஹவுசஸ் எல்லாம் இதெல்லாம். ஸோ சோலார் கம்பெனி இந்த ஏரியாவில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும். அதனால தான் ரூமு கம்பெனி வந்து இங்கே இந்த ஏரியாவில் கொடுத்துட்டாரு. ஸோ இதுங்க மொத்தமுக்கு வந்து லியோன் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. கனெக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும் இங்கே. ஸோ நேஷ்னலு ஆனால் இந்த ஸ்பெயின் பக்கத்தில் இல்லைன்னா அந்த லியோன் பக்கத்தில் போகிறதுக்கு வந்து பஸ்ஸு இங்கே கிடைக்குமோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னலு ஃப்ளெக்ஸ் பஸ்ஸு கூட இங்கே வருமோ. ஸோ பாருங்கள் பஸ்ஸு வந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. பஸ்ஸு வந்து 1 ஹவர் முன்னாடி கிடையாது, 3 ஹவர்ஸ் லேட்டாக வந்துச்சு. ஸோ என்னன்னு தெரில, சம் ரீசன்ஸு. இந்த பஸ் வந்து போர்ச்சுகலில் வந்து வருது. ஸோ லேட்டாக வந்துச்சு. ஸோ இங்கிட்ட வந்து ஒரு 1 ஹவர் 10 நிமிஷம் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும், இன்டர்நேஷ்னல் ஹப்பு. அங்கே போய்ட்டு பஸ்ஸு கேட்ச் பண்ணணும். ஸோ பாருங்கள் சிட்டி எப்படி இருக்கான்னு. ஸோ இது வந்து மொத்தமும் ஃபுட்பால் ప్లే గ్రౌండ్. ஸோ యూరోప్లో வந்து மேக்ஸிமம் ஃபுட்பால் ప్లే గ్రౌండ్ தான் கிடைக்குமோ. எதுக்குன்னா ஒரு கேம் வந்து அதுதான். ஸோ பாருங்கள். ஸோ லியோன் சிட்டி கொஞ்சம் தாண்டி போகும்போது இதெல்லாம் மொத்தம் வந்து டெத்தான ஆள்னு க்ளோஸ் பண்ணுறது. அது தமிழில் சொல்கிறது எனக்கு வரல, தப்பு அனுச்சிக்காதீங்க. ஸோ பாருங்கள் கிராசரி எப்படி இருக்கான்னு. ஸோ சூப்பராக இருக்குங்க. మొత్తం వ్యవసాయం భూమి ఉంది இங்கே அதிகமும் ஸ்பெயினில் கூட. நம்ம போர்ச்சுகலில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஸ்பெயினில் கூட மொத்தம் பாருங்கள் கிராசரியாக இருக்கும், கிராஸ் மொத்தமும். ஸோ மொத்தமும் ஃபுல் சீசன் இதாக இல்லைன்னா அன்சீசனில் இதாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு மாத்திரம் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. ஸோ அந்த ஸ்கை இந்த லேண்டு பார்க்கும்போது வெரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுங்க మొత్తానికి வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இங்கே கூட 1 ஹவர் லே ஓவர் இருந்தது. ஸோ நம்ம பஸ்ஸு வரும்போதே மொத்தம் வந்து 3 ஹவர்ஸ் லேட் ஆகிடுச்சுல. ஆனால் நம்ம ஃப்ரான்ஸு போக பஸ்ஸு இங்கே தான் கனெக்டிங்கு. ஸோ பரவாயில்ல, நமக்காக வெயிட் பண்ணுறது பஸ்ஸு. ஸோ இது வந்து நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு நிப்பாட்டுறாங்க. ஸோ எதனா சாப்பிட்ணுமன்னா இங்கே சாப்பிட்ணுமோ. அதே மாதிரி వాష్రూమ్స్ కూడా இங்கே கிடைக்குமோ. ஸோ பஸ்ஸில் கூட கிடைக்குமோ வாஷ்ரூம்ஸ் வந்து. அப்புறம் வந்து இந்த யூரோப்பியன்காரிக்கு வந்து சிகரெட் ஹேபிட்டு நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி. அப்புறம் நம்ம உட்காரி காலை வலிக்குதில்ல, அதனால பிரேக் டைமு. மறுபடி இந்த போகும்போது டீசல் ஃபில் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. ஸோ அதில் ஸ்பெஷல் என்னன்னா பாருங்கள், இந்த பக்கம் டீசல் பிடிக்கிறாங்க அவர், ஆனால் மீட்ரு வந்து அந்த பக்கம் ரன் ஆகுது. ஸோ அது எதுக்குன்னா இந்த மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பவர் ஸ்டேஷனில் வந்து 2 சைடுக்கும் வந்து ஒரே மீட்டர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ டீசல் பிடிக்கணுமன்னா அதே மீட்டர் ரன் ஆகுமோ, அதே மாதிரி ஆட்ப்ளூ பிடிக்கணுமன்னா அதே ரன் ஆகணுமா நினச்சிட்டா. ஸோ பே பண்ணும்போது ஈஸியாக இருக்கணும்ல, ஒரு காக பே பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள் இது வந்து டே 2. ஸோ டே 2 வந்து சேமு ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நிப்பாட்டாரு. ஸோ இங்கே வாஷ்ரூம்ஸ் கிடைக்குமோ. ஸோ அப்புறம் வந்து உள்ளே எதனா சாப்பிடணுன்னா சாப்பிட்லாமோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பார்க்கிங் வந்து பெரிய பிளேஸுங்க. ஸோ இந்த ட்ரக்கு வந்து
நிறையா வந்து பார்க்கிங் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் கூட ட்ரக்கு மேலே வந்துருமோ, கொஞ்சம் டைம் வேணுமோ, కొంచెము அந்த జాబ్ நல்லாயிருக்கும். ஸோ 9 hours டியூட்டி, எவ்ரி 4.5 hour பிரேக்கு. ஸோ அதிகமாக ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஜெர்నీ வந்து 8 hours. ஸோ ஸ்பெயின் டு ప్యారిస్. ஸோ ஆக்சுவலி சேம் பார்டர் కంట్రీస్ தான் இது வந்து. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு டைமில் வந்து நமக்கு பார்டர் செக்கிங் உண்டு, ஒரு டைமில் வந்து இல்லை. எதுக்கన్నా அவர் பிடிச்சிட்டு அண்ணா கேட்பாரு போலீஸு గారు, உங்கள்கிட்ட வீசா இருக்கா, வீசா இல்லை அப்படி. ஸோ வீசா இருக்கணும். எதுக்கன்னா இப்போது போர்ச்சுகல் வந்து கொஞ்சம் பேப்பர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு, உங்கள் நாட்டில் வந்து வெளியிலுக்கு வந்துட்டாங்க அப்படி. ஸோ இன்கேஸ் வீசா இல்லைன்னா மேபி கேஸ் போடுவாரா என்னன்னு தெரில. ஸோ நான் பார்க்கும்போது வீசா இருந்தாலும் வீசா இல்லாலும் கூட விட்டுட்டாரு. மேபி ஒரு டைமில் வந்து விட்டுற மாட்டா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து பார்டர் கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள்கிட்ட வீசா இல்லைன்னா, ஸோ வீசா இருந்தன்னா செஞ்சன் வீசா, போர்ச்சுகல் டிஆர்சி, நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கிட்ட கார்டு இருக்கும், அதனால தான் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சுற்றுறதுக்கு வந்து ஈஸி. சும்மா டிக்கெட்டு புக் பண்ணி யூரோப்பில் செஞ்சனில் வந்து எந்த நாள்லான்னா நம்ம வந்து போயிட்டு வரலாமோ. ஸோ அப்புறம் வந்து మొత్తం பாருங்கள் கிராஸே இருக்கும். இந்த பக்கம் வந்து ஃப்ளவர்ஸு, கிராஸு. ஸ்பெயினில் கூட நிறைய ஜாப்ஸ் கிடைக்குமுங்க உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரி இந்த மாதிரி வின்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அந்த ஜாப் கூட வேலை உங்களுக்கு கிடைக்குமோ. அதே மாதிரி இது பாருங்கள். ஸோ டிஸ்னி ஐலாண்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் தான் பார்க்குறேன், லைவில் வந்து ரோடு முன்னாடி இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் டைம் இருந்தன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு వ్లాగింగ్ பண்ணலாமோ. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோக்காக கூட. ஸோ மேக்ஸிமము అది కూడా వ్లాగింగ్ பண்ணலாము. సో మొత్తంకి ఉంది ఇదంగా బెర్సీ బస్ స్టాండు. సో బిగ్గెస్ట్ బస్ స్టాండుగా ప్యారిస్లో ఉంది బెర్సీ బస్ స్టాండు. మ్యాక్సిమం ಎಲ್ಲ ನಾಡುకు ఉంది కనెక్టింగ్ బస్సు ఇంగదా. సో ఇది నా ಒಂದೇ ఉంది 3 ಟೈಮು. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் ஃப்ரான்ஸ் வீசாவில் வந்துட்டேன், இப்போ நடுவில் ஒரு தடவை வந்துட்டேன், இது செகண்ட் டைமு. ஸோ நான் எங்கே போகிறேன்னது முன்னாடி வீடியோஸில் உங்களுக்கு தெரியுமோ. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்துட்டு பார்த்துட்டீங்களோ கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.